ஆனா பெரும்பான்மை இல்ல அப்படின்னா பாஜக உங்க கூட்டணி ஆட்சிக்கு தானே வலியுறுத்துவாங்க. ஏன்னா அமித்ஷா அதை தான் லேசா ஒரு கொடி வச்சு அதை அப்ப பாத்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. பிளஸ் இந்தியா முழுக்க என்டிஏ ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம்ல. உங்களுக்கு தகுதி இல்லைங்கிறேனா. நீங்க 30% வாக்கு எடுத்தீங்கன்னா, நீங்க 2021 எடுத்த அதை 33% வாக்கு உங்ககிட்ட இருக்கும்னா அது பிரச்சனை இல்லை. நீங்க எடுத்திருக்கதே 19.4 தானே. அதுதானே இங்க பேசும். அப்போ இன்னும் சொல்ல போனா கலைஞர் 24.8 எடுத்தாரு. அதற்கு பிறகு காங்கிரஸுக்கு 23 சீட்டு கொடுத்து 16 சீட்ல அவர் நின்று அவ்வளவு ஜெயித்தாரு. அன்னைக்குள்ள காலகட்டத்துல 50-50 நீங்க முதல்வருங்கிறதான சொல்ல முடிஞ்சது. ஆனா சார் இப்ப என்னன்னா நீங்க அதே இது கலைஞர் 30க்கு மேல போன பிறகு அதை சொல்ல முடிஞ்சதா? 89 34% வாக்கெடுக்கும்போது சொல்ல முடிஞ்சதா? மற்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் கலைஞர் 30 தாண்டி போயிட்டாரு. அப்ப நீங்க 20 கீழே இருக்கக்கூடிய நீங்க கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி உங்களை எப்படி நீங்க உங்களுக்கு தகவமைச்சு கொள்ள முடியும்? ஓகே. ஆனா சார் 2021 நம்பர் அப்படியே மாறி இருக்கே. சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்கு கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க. ஆட்சியவே ஒரு 1.5% வாக்கு வித்தியாசத்தை இழந்தாங்க அந்த கூட்டணி. அப்படிங்கும் போது அப்போ இபிஎஸ் அதை தானே சொல்லுவாரு. சட்டப்பேரவை இதை விடுங்க, 24 விடுங்க, 21 பாருங்க, அந்த நம்பர் வரும்போது நீங்க எங்க இருக்கீங்க நாங்க எங்க இருக்கோம் தானே கேட்பாரு. சேலத்துல 30 எடுத்த நீங்க ஏன் திருநெல்வேலி 8க்கு போனீங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா என்னைக்காவது 8க்கு போயிருக்காங்களா திருநெல்வேலியில? விழுப்புரத்துல 35 எடுத்த நீங்க ஏன் ராமநாதபுரத்துல 9க்கு